ஒன் சாப்டர் ஒன் கொஸ்டின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற சாப்டர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்ற கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாகுது. இரண்டாவது நாள் ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு, ஆகாய விரிவு உண்டாகுது. மூன்றாவது நாள் தரை தாவரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு, உண்டாகுது. நான்காவது நாள் சூரியன், சந்திரன், விண்மீன்களை படைக்கிறார். ஐந்தாவது நாள் நீர்வாழ் சந்துக்களையும் பறவைகளையும் கர்த்தர் உண்டாக்குறார். ஆறாவது நாள் விலங்குகளையும் மனிதனையும் கர்த்தர் உண்டாக்குறார். இப்படி இந்த அதிகாரத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டாக்கினவைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆமாங்க, இந்த அதிகாரத்துல தேவன் நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி அதிக முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எத்தனை முறை தேவன் நல்லது என்று கண்டார் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியுங்க. இதற்கான ஆன்சரை நாம அடுத்த நிகழ்ச்சியில நாம பார்க்கலாம். பாய்.